ஹாய் நண்பா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா 4X டோர்னமெண்ட் தான் வந்திருக்கோம். இது கோணத்தில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட். கிரிக்கெட் பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கிரிக்கெட் இஸ் ஃபார் எவ்ரிவேர். கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டீம் விளையாடல, ரெண்டாவது நம்ம டீம் விளையாடுது. ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு 2 டீமுக்கு மேட்ச்சு. ஸோ சூப்பராக போயிட்டு இருந்து மேட்ச்சு. ஃபார் லைவ் அப்டேட்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா பாலே சூப்பராக ஒரு கேட்ச், அந்த இதை உங்களுக்கு காணிக்கிறது தான் இந்த வீடியோவே. ஃபஸ்ட் பாலே ஜம்முன்னு போட்டு மேலே எடுத்து கேட்ச் எடுத்துட்டாங்க. அப்புறம் ரெகுலராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னென்னா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம சீரியஸாக இருக்கக்கூடாது. சீரியஸாக இருந்தால் அது வாழ்க்கையாகவே இருக்காது. வாழ்க்கையோட நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஆனால் வாழ்க்கையே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. கிரிக்கெட் நம்ம விளையாடணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. அதுக்குன்னு கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடணும்னு கிடையாது. Whatever the game you want to play, because the physical activities for our body is very very important. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேம் விளையாடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் அவங்க 2 இருக்கும், சென்னை எஃப்சி வர்சஸ் கேகேஎஃப்சிக்கும். அதில் வந்து கேகேஎஃப்சி ஜெயிச்சு, அதுக்கப்புறம் கோணம் எஃப்சிக்கும் தலை எஃப்சிக்கும், அதில் வந்து தலை எஃப்சி ஜெயிச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைனல் மேட்ச் வந்துச்சு. ஃபைனல் மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்றதை நான் 2வது அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் லைஃப் இஸ் டூ ஷார்ட், பட் அவர் என்ஜாய்மெண்ட் இஸ் மோர் பெட்டர் தென் தட். கிரிக்கெட் விளாட்னா என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குது. அதே போல் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் விளாட்னா என்ஜாய்மெண்ட் கிடைக்குன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்ப்போம் நண்பா. பாய்.